யாரை வைத்து இஸ்ரேலை அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, எந்த நாடுகளை வைத்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நாடுகளின் போர் புரியும் தன்மையும் அந்த குழுக்களின் தாக்கும் தன்மையும் வெகுவாக குறைத்துள்ளது. நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி ஈரானின் வலிமையை குறைத்த நாடு என்று இன்று உலகமெல்லாம் தெரியக்கூடிய நாடு இஸ்ரேல். ஸோ அவர்கள் மீது தான் அதை உபயோகிப்பார்கள். வர 100 மிசைலில் 90 மிசைலை வந்து நிறுத்திட முடியும். ஆனால் அந்த 10 மிசைல் எஸ்கேப் ஆகுது பாருங்க. அந்த இஸ்ரேலோட பரப்பளவை எடுத்து பார்த்தா அந்த 10 மிசைல் போதுமானது. ஈரான் மீது அவர்கள் பண்ணக்கூடிய தாக்குதல் வெறும் யுரேனியம் அழித்தால் போதுமா, இல்லை அவர்கள் தலைமையை அழித்தால் போதுமா? இந்த கேள்விக்கான விடையை இஸ்ரேல் கொடுக்க வேண்டும். பார்சீக கலாச்சாரம் என்பது பழமையான கலாச்சாரம். பாகிஸ்தானோட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அரபுன்னு சொல்லுவான், இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லுவான். அவன் யாருன்னே அவனுக்கு புரியாத ஒரு வரலாறு. அவன் வரலாறு குழப்பம் மிக்க வரலாறு. அதனால தான் பாகிஸ்தானியர்கள் முட்டாள்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ட்ரம்ப் அரசாங்கம் இஸ்ரேலையும் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய தவறு என்று நான் கருதுவது, நீங்கள் இந்த சண்டை நீடிக்க ஈரான் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கும், இஸ்ரேல் வந்து தாக்கிட்டே இருக்கும். பதிலடி இஸ்ரேலோட வரலாறுல அவர்கள் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் அவங்க வெற்றி கண்டது அதிகம் தவிர்த்து டிஃபென்சிவ் ஆப்ரேஷனில் அவங்களால வெற்றி கண்ட முடியாது. நீங்கள் பிரதமரோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் அடிக்கிற டைலாக் மாதிரி தான். அந்த பார்டர் லைன், அந்த க்ரீன் லைனுக்கே போயிட்டு என்ன தார்மீக உரிமை இல்லை அப்படின்றத நிலைநாட்டும் வண்ணமாக தான் அந்த கிரீன் லைன்ல போய் அவர் எடுத்த போட்டோ. இந்நேரத்துக்கு எர்டோகனுக்கு எல்லா இடத்துலையும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். எரியணும். They must learn the lesson. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெயின். இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த போர் மறுபடியும் இட்ஸ் ஆன் லைவ், பட் ஸ்டில் மறுபடியும் சூடு பிடித்திருக்கு. பாகிஸ்தான் வந்து எப்படி நியூக்ளியர் பவர் வச்சு மற்ற நாடுகளை வந்து த்ரெட்டன் பண்ணாங்களோ சேமஸ் வந்து ஈரானும் பண்ணாங்க. தற்போது அந்த இடத்த இஸ்ரேல் வந்து அடிச்சிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறது? இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சதுன்னு பார்க்கணுமா, இல்லை அமெரிக்கா வந்து ஈரானை அடித்ததுன்னு பார்க்கணும்? இல்லை, இதை வந்து நம்ம 3 வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து இது பார்த்தா பெட்டர்னு நினைக்கிறேன். அடிப்படையாக இஸ்ரேலுக்கு என்ன கம்பல்ஷன் ஈரானை அடிக்கிறதுக்கு? இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலே ஒரு பெரிய அதிருப்தி உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ட்ரம்ப் வந்த பிற்பாடு ஈரானோடு நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்கா முன் வந்தது. அதற்கு இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லை. மூன்றாவது, இஸ்ரேல் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஈரானின் பல்வேறு குழுக்களையும், அவர்கள் கைவசம் இருந்த குழுக்கள், இஸ்ரேலை சுற்றி இருந்த அது தீவிரவாத குழுக்கள், மதவாத குழுக்கள், யாரை வைத்து இஸ்ரேலை அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, எந்த நாடுகளை வைத்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நாடுகளின் போர் புரியும் தன்மையும் அந்த குழுக்களின் தாக்கும் தன்மையும் வெகுவாக குறைத்துள்ளது. உதாரணத்துக்கு ஹமாஸ் நிலை குறைந்துள்ளது, ஹிஸ்புல்லா நிலை குறைந்துள்ளது, ஹவுத்திகள் மீது தாக்குதல் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. சிரியா அரசாங்கமே கையை விட்டு போயிடுச்சு. சிரியா வந்து ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நாடாக தான் இருந்தது ஷியா அலவைட்ஸால். இந்த சைடு லெபனானும் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ்ரேலை சுற்றி இருந்த அச்சுறுத்தல்கள் வெகுவாக கம்மியாகி உள்ளன. இந்த கட்டத்தில் போன முறை முதலில் அவர்கள் கிட்டே இருக்கும் அச்சுறுத்தல்களை அவர்கள் சமாளித்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஈரானை சமாளிக்க முடிஞ்சது. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஈரான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. ஈரான் கிட்டத்தட்ட அவர்கள் அணுகுண்டு தயாரிப்புக்கும் அந்த உச்சகட்டத்தை, அந்த அந்த வெப்பன் கிரேட் யுரேனியம் வந்து அச்சீவ் பண்ணுற டார்கெட் வந்து சில வாரங்களே மிச்சம் உள்ளது. சில வாரங்களில் அவர்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும்.
கணிசமாக 400லேருந்து 410 கேஜி யுரேனியம் அவர்கள் சுத்திகரித்து விட்டார்கள். பெஞ்சமின் நெதன்யாகுவே ஒத்துக்கொண்டுள்ளார் 9 அணுகுண்டுகள் ஈரானிடம் கைவசம் இருக்கின்றன அப்படின்னு. 5வது முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம், சப்போஸ் ஈரான் கிட்ட அணுகுண்டு என்பது ஒன்று வந்தால் அது யார் மீது அவர்கள் உபயோகிப்பார்கள்? சவுதி அரேபியா மீதா இல்லை ஈராக் மீதா? நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி ஈரானின் வலிமையை குறைத்த நாடு என்று இன்று உலகமெல்லாம் தெரியக்கூடிய நாடு இஸ்ரேல். ஸோ அவர்கள் மீது தான் அதை உபயோகிப்பார்கள். இந்த காரணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலானதை ஈரான் மீது நடத்தியுள்ளது. பட் அதே சேம் டைமில் இஸ்ரேலும் வந்து அயன் டோம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடித்தப்போ இந்த அயன் டோமும் வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ பாகிஸ்தான் இந்தியா கடலில் நடக்கும்போது ஹவு சைனா காட் அஃபெக்டட் அதனால அப்படின்றப்போ இந்த அயன் டோம் மேலே இருந்த அந்த ஒரு இதுவும் இப்போ போயிடுச்சு. அதுக்கு நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஈரான் வந்து தாக்குதல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100, 200, 370 அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அவங்க மிசைல்ஸோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டின்னு சிஇபி அப்படின்வோம். அதாவது ஒரு இடத்த தாக்கும்போது அது துல்லியமாக தாக்குது, எப்படி தாக்குதா, எவ்வளோ அதாவது ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அந்த இலக்கிலிருந்து எவ்வளோ தள்ளி போய் தாக்குதல் செய்யக்கூடும். அவ்வளோ பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைல், அதில் வாரட் இருக்கும், அதில் ஒரு வெடிபொருள் இருக்கும். அந்த வெடிபொருள் அங்கே போட்டால் என்ன, இங்கே போட்டால் என்ன, தாக்குதல் தான். ஸோ அந்த எரர் எவ்வளோ தூரம் இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ அந்த எரரானது அதிகமாக இலக்கை வந்து அது தாக்க முடியாது. ஸோ அந்த துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மையை ஈரான் வந்து விமானங்கள் மூலம் அடைய முடியாது. ஏன்னா அவர்களுக்கு விமானப்படை முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து அவர்களின் விமானப்படை கிட்டத்தட்ட 350 விமானங்கள் இருந்தால் அதில் 200 விமானங்கள் இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். ஸோ இப்போ அவங்க வந்து இஸ்ரேலை திருப்பி தாக்கும்போது இஸ்ரேலோட நாட்டோட விஸ்தீர்ணம் எவ்வளோ, சின்ன நாடு. அயன் டோம் வந்து 90% மிசைல்களை தாக்குப்பிடிக்க முடியும். வர 100 மிசைலில் 90 மிசைலை வந்து நிறுத்திட முடியும். ஆனால் அந்த 10 மிசைல் எஸ்கேப் ஆகுது பாருங்கள். அந்த இஸ்ரேலோட பரப்பளவை எடுத்து பார்த்தா அந்த 10 மிசைல் போதுமானது. லேண்ட் வந்து கம்மி, லேண்டு கம்மியாக இருக்கிறதுனால அவன் 100 மிசைல் அப்படியே பம்பார்ட் பண்ணுறான்டான்னா அவங்க ஏர் டிஃபென்ஸ் வந்து சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்வாங்க. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் வந்து எது வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியும், அதுக்கு மேலே வந்து மிஸ் ஆகக்கூடியதும் உண்டு. அது எந்த வெப்பனுக்கானாலும் 85% 95% சக்ஸஸ் ரேட் இருந்தாலும் அது ஒரு நல்ல வெப்பன். 90% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் அந்த 10% வரும்போது இஸ்ரேல் வந்து ரொம்ப குறுகிய நிலப்பரப்பு. அவங்களோட நகரங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைந்து இருக்கிறது. டெல் அவீவ், ஜெருசலம், ஹைஃபா, இது எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள். இந்த நகரங்கள் மீது வந்து குண்டுமலை பொழியும் போது ஒரு மிசைல் வந்து 10 மிசைல் 100க்கு 10 மிசைல் மிஸ் ஆனால் கூட அது மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் மீது உண்டாக்கும். இஸ்ரேலோட ஜனத்தொகையும் கம்மி, 1 கோடி கிட்ட. ஸோ அந்த ஜனத்தொகையானது உயிர் சேதம் வந்து சின்னதாக இருந்தால் கூட பெருசாக தெரியும். இதே ஈரான் வந்து ரெண்டாவது, ஈரானுக்கு இந்த இஸ்ரேலோட தாக்குதல்களை தாங்கிக் கொள்ளும் தன்மை அதிகம். நிலப்பரப்பு பெருசு, அவங்க கட்டியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூக்ஸ், அவங்க பண்ணுற சுத்திகரிப்பு எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதனால் அதை நேரடியாக இஸ்ரேல் வந்து நம்ம கிறிஸ்டல் மேஸ்ன்னு சொல்லக்கூடிய குண்டுகள் எப்படி நம்ம தீவிரவாத முகாம்கள் மீது போட்டு தாக்கினோமோ துல்லியமாக தாக்கக்கூடிய குண்டுகள், அதே மாதிரி குண்டுகள் தான் அவங்க பங்கர் பஸ்டர்ஸ் போடுறாங்க. அது முழுமையாக அந்த தகர்க்கக்கூடுமா, ஈரானோட ஃபெசிலிட்டிஸை, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தகர்க்கக்கூடுமான்னு பார்த்தா 100% சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு இடத்துல இல்லை, பல்வேறு இடங்களில் அவங்க கட்டமைப்பு இருக்குது. ஈரான் வந்து பரப்பளவுலையும் பெரிய நாடு, மக்கள் தொகையிலையும் பெரிய நாடு. அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த மாதிரி பேனு, சண்டை இது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. 8 வருஷம் ஈராக் போரில் நகரங்கள் போர் நடந்தன, நகரங்களே தகர்க்கப்பட்டன. ஷிராஸ், தப்ரீஸ், குவாம், மஷாத், திரும்பி இந்த சைடு பார்த்திங்கன்னா தெஹரான், இது மாதிரி பல்வேறு நகரங்கள் வந்து தரைமட்டமாகி திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மக்கள் தாக்குப்பிடிக்கும் தன்மை அதிகம். ரெண்டாவது, அவங்களோட ஆயில் ஃபீல்ட்ஸ், கேஸ் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் அவங்க தாக்கும்போது, அவங்க ஆயில் ஃபீல்ட், கேஸ் ஃபீல்ட் தாக்குனா கூட திருப்பி இவங்க வந்து ஹைஃபாவை தாக்குறாங்க.
ஹைஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேலோட எண்ணெய் ஸோ அவங்களோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டிருக்கிறது. பவர் கிரிட், அவங்களோட எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய இடம் அது தாக்கப்பட்டிருக்கிறது. ஹைஃபா வந்து கிட்டத்தட்ட மக்களே இல்லாத ஒரு நகரமாக மாறி இருக்கிறது. இதற்கு அவர்களுக்கு 100 மிசைல் தேவையில்லை, 10 மிசைல்கள் இருந்தால் போதும். இதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் காரணம் என்று பார்த்தால் இஸ்ரேல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று நாம் பார்த்தாலும், ஈரான் மீது அவர்கள் பண்ணக்கூடிய தாக்குதல் வெறும் யுரேனியம் அளித்தால் போதுமா, இல்லை அவர்கள் தலைமையை அளித்தால் போதுமா? இந்த கேள்விக்கான விடையை இஸ்ரேல் கொடுக்க வேண்டும். ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸை கொல்றாங்க, அவங்க ஆர்மி ஜெனரல்ஸை கொல்றாங்க, அயத்துல்லா கமேனியை கூட அவங்க தாக்கக்கூடும் அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஸோ அவர்களை தகர்த்துட்டா, அவர்களை தாக்கி அவர்களை கொன்று முடித்து விட்டால் சண்டை நிறுத்திடுவார்களா இஸ்ரேல்? ஸோ வாட் இஸ் யோர் டார்கெட்? நாம் தீவிரவாத முகாம்களை தாக்கினோம், ஆப்ரேஷன் சிந்தூரே எடுத்துக்கோங்க, தீவிரவாத முகாம்களை தாக்கினோம். பாகிஸ்தான் அதுக்கு பதில் தாக்குதல்கள் நம் மீது, மக்கள் இருக்கும் பகுதிகள் மீது செய்தார்கள். நாம் பாகிஸ்தான் தாக்குதல் செய்யும் தன்மையை சீர்குலைக்க அவர்கள் விமானப்படை தளங்களை தாக்கி கிட்டத்தட்ட அதை கிட்டத்தட்ட இல்லை, முழுமையாக செயலிழக்க செய்தோம். ஸோ இத்தோடு அவனே வந்து நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே தற்காலிகமாக நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வச்சோம். ஸோ ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எங்கே நான் முடிக்கணும்னு தெரியணும். அந்த முடிக்கும் தருவாயானது எது அப்படின்னு இஸ்ரேலுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? அது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கேள்விக்குறி கண்டினியூ ஆகிற வரைக்கும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட், அன்லைக் பாகிஸ்தான், ஈரான் இஸ் அ சிவிலைசேஷனல் ஸ்டேட். கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சீக கலாச்சாரம் என்பது பழமையான கலாச்சாரம், ஒரு நாள் 2 நாளில் டக்குன்னு முளைச்ச ஒரு நாடு இல்லை. பாகிஸ்தானோட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அரபுன்னு சொல்லுவான், அவன் இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லுவான், அவன் யாருன்னே அவனுக்கு புரியாத ஒரு வரலாறு, அவன் வரலாறு குழப்பம் மிக்க வரலாறு. அதனால தான் பாகிஸ்தானியர்கள் முட்டாள்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஈரானியர்களை யாரும் முட்டாள்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஈரானியர்கள் ஓரளவுக்கு புத்திசாலிகள், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த அந்த அடியை வாங்கி அதை உணர்ந்து பதிலடி கொடுக்கவும் தெரியும் அவருக்கு. ஆனால் எத்தனை நாள் இந்த அரசாங்கம் தாக்கு பிடிக்கும்? உள்நாட்டு சூழலில், அவங்களுக்கு இருக்க சூழலில் அவங்க நகரங்கள் அழிகின்றது, உயிர் சேதம் நடக்குது, இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு ஈரானில் தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு, தண்ணி பற்றாக்குறை இருக்குது, மின்சார கட்டுப்பாடு இருக்குது, மற்ற எல்லாத்துக்குமே அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை, பணவீக்கம் அதிகமாக இருக்கு. க்ரூட் ஆயிலும் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு க்ரூட் ஆயில், அதான் பணவீக்கம் வந்திருக்கு, க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது. இப்போ அவங்களோட ஆயில் ரிஃபைனரிஸ், அவங்களோட கேஸ் பிளான்ட்ஸ் மேலே தாக்குனாங்கடான்னா இதால் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸும் இந்த பகுதிகளில் இருந்து போகக்கூடிய கப்பல்கள் போக்குவரத்து தடைப்படும். இதில் அதிகமாக ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா இல்லை. நிறைய பேர் இந்தியா நினைச்சுப்பாங்க, இந்தியா இல்லை. ஏன்னா இந்தியா ஒரு எக்ஸெப்ஷனல் கொடுத்தாங்க, அமெரிக்கா யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னப்போ இந்தியா நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ மேபி அதனால பார்க்கலாம். நிறைய பேர் அப்படி நம்புறாங்க. பட் நம்ம வாங்குறது வந்து ஈரான் கிட்ட இருந்து கம்மியாக தான் வாங்குறோம், சைனா தான் அதிகம் வாங்குறது. ஸோ சைனா தான் இதால் அதிகமாக பாதிக்கப்பட படுற நாடு. ஸோ சைனா எவ்வளோ தூரம் வந்து ஈரானுக்கு வெப்பன் சப்ளை கொடுப்பான் இந்த சண்டையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரஷ்யா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும், இதெல்லாம் வந்து பெரிய ஒரு 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 கலேபரத்தையே உண்டாக்கியிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ யுஎஸ்எஸ் நிமிட்ஸ், அதாவது விமானம் தாங்கிய அணு ஆயுத கப்பல், போர் விமானம் தாங்கிய அணு ஆயுத கப்பலை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. குவத்தார் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்குது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள் இந்த சண்டை ஈரானின் அழிவையும் விரும்பவில்லை, இஸ்ரேலின் அழிவையும் விரும்பவில்லை. அவர்களை பொறுத்தவரை ஈரானை கட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேல் தேவை, இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கு ஈரான் தேவை. 2 பேரும் அவங்க இருந்தாகணுன்ற கண்ணோட்டத்தோடு தான் இந்த அரபு நாடுகள் இருவரையும் அணுகிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய தவறு என்று நான் கருதுவது, ட்ரம்ப் அரசாங்கம் இஸ்ரேலையும் இந்த பேச்சுவார்த்தையில் மனதில் கொண்டு அவர்களையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு யூனிலேட்டரலாக
அரபு நாடுகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் ஒமானில் கூப்பிட்டு ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு பக்கம் அவன் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், அந்த பக்கம் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கான், என்ரிச் பண்ணிட்டு இருக்கான் யுரேனியம்மை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது அவன் போய் அமெரிக்கா மேலே போட போகிறது இல்லை, ஃபஸ்ட்டு போட்டால் யார் மேலே போடுவான்டானே இஸ்ரேல் மேலே போடுவான். அப்போ யாருக்கு பயம் வரும்? இஸ்ரேலுக்கு தானே பயம் வரும். அப்போ இஸ்ரேல் தாக்குதல் செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற காரணத்தினால அவன் தாக்குதல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த தாக்குதல் பண்ணுறது எத்தனை நாள் பண்ண முடியும்? நீங்கள் இந்த சண்டை நீடிக்க 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 ஈரான் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கும், இஸ்ரேல் வந்து தாக்கிட்டே இருக்கும். பதிலடி இஸ்ரேலோட வரலாறில் அவர்கள் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் அவங்க வெற்றி கண்டது அதிகம் தவிர்த்து டிஃபென்சிவ் ஆப்ரேஷனில் அவங்களால வெற்றி கண்ட முடியாது. அதாவது தங்களை தாங்கள் ஒரு எதிரி நாடு அவர்களை தாக்க நேரிட்டால் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு கிளியர் கட் பாலிசி இல்லை. அதனால தான் அவங்க முன்கூட்டியே வருமுன் காப்போம் மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது. 1967 அரப் இஸ்ரேலி வார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அட்டாக் பண்ண போகிறான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க விமான தளங்களை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. 73ல் வந்து ஈஜிப்ட் அட்டாக் பண்ணப்புறம் ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஈஜிப்ட் தான் பண்ணுது யாம் கபூர் வாரில் 73ல் வந்து இப்போ எல்லையை கலந்து சுவிஸ் கால்வாயை கலந்து அட்டாக் செய்யும்போது இஸ்ரேல் வந்து நிலைகுலைந்து போய்விட்டது சில நாட்களுக்கு. அமெரிக்கா வந்து சப்போர்ட் கொடுத்த பிற்பாடு தான் திரும்பி ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்தது. கடைசியில் அந்த கேம்ப் டேவிட் அக்கார்டில் எதையெல்லாம் 67ல் அவர்கள் கைப்பற்றினார்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதாகிட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா எப்பயுமே இஸ்ரேலோட அடிப்படை திங்கிங் எப்படி இருக்குண்டான்னா டு கீப் அட்டாக்கிங் தி எனிமி. 3000 பேஜரில் ஒரே டைமில் வெடிக்க வச்சது எல்லாமே பாருங்கள், அவங்க ஸ்டைல் ஆஃப் அட்டாக் அஃபென்சிவாக தான் இருக்கும். எதிரி வந்து அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை தகர்த்துடணும் அப்படின்னு. எப்பெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ஒன்றும் நடக்காது அப்படின்னு கொஞ்சம் ஒரு சுணக்கமாவோ ஒரு தேக்க நிலை எட்டி இருக்கிறதோ அப்போது மற்ற நாடுகள் அவர்களை அடிக்கும்போது அவங்க நிலை குறைஞ்சி போயிடுறாங்க. உதாரணத்துக்கு போன வாட்டி அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க யோசிச்சே பார்க்கல இது மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னு. அதோட விளைவு ஸோ இஸ்ரேலால் எதிர்ப்போர் செய்ய முடியும். அதாவது முதல்ல இருந்தே அவங்க தாக்குதலில் ஈடுபட முடியுமே தவிர்த்து தற்காப்பு என்பது அவர்களுக்கு முடியாது. அவர்கள் நிலமோ அவர்களுக்கு இருக்கும் மக்கள் தொகையோ அதை டேலி பண்ணல, அந்த ஒரு நிலையை எட்டவில்லை. ஸோ இந்த விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடக்கும்போதே பார்த்தோம் நம்ம எந்த அளவுக்கு துருக்கிக்கு ஹெல்ப் பண்ணோம் இந்தியா அப்படின்றது. அவங்களுக்கு ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தப்போ பட் இந்த விஷயம் நடக்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு தான் பேக்கப் பண்ணுது அப்படின்றத எல்லாரும் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த நேரத்தில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் ஜி சமிட்டுக்காக போகும்போது சைப்ரஸ் நாடுடைய பிரசிடென்ட் அவங்களே தே ஆர் வெல்கமிங் மோடி அவர் பிஎம் அப்படின்றது. அதுவும் இந்தியாவுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சைப்ரஸுக்கு வந்து போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் they are like in enemy mode. 1974ல் நிக்கோசியா அதாவது துருக்கி கேபிட்டலை வந்து ஒரு பகுதியை கைப்பற்றி நார்த் சைப்ரஸ் அப்படின்னு ஒரு மாகாணம் துருக்கி கீழே ஒரு மாகாணமாகவே டர்க்கி அறிவிச்சாங்க. இது வந்து 1974ல் நடந்த சம்பவம். சைப்ரஸ் உள்நாட்டு பிரச்சனையில் துருக்கி டைரக்டாக நுழைஞ்சி அவங்க இராணுவத்தை அமைச்சு ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டார்கள். ஒரு பார்ட் ஆஃப் துர்க்கி இஸ் கால்ட் அஸ் கிரீக் சைப்ரஸ் அப்படின்வாங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் டர்க்கி வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் சைப்ரஸ் வந்து துர்க்கி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சைப்ரஸ். அது நிக்கோசியாவில் க்ரீன் லைன் இருக்குது. நீங்கள் பிரதமரோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் பின்னாடி டர்க்கி ஃப்ளாக் பறந்துட்டுருக்கோம். இவர் பிரசிடெண்ட் கூட வேணுமென்ட்டே தான் அது, அதாவது வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் அடிக்கிற டைலாக் மாதிரி தான். அந்த பார்டர் லைன் அந்த க்ரீன் லைனுக்கே போயிட்டு நீ என் நாடு வரைக்கும் நீ வர முடியும்னா உன்னோட பிரச்சனை எங்கே இருக்குது, உன்னோட பெயின் பாயிண்ட் உனக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டார் அவர். பட் அதுவும் பிரதமர் அவர்கள் அவராக போகலை, அந்த டைமிங் கரெக்டாக இதான மாதிரி பிரசிடென்ட்டையும் கூப்பிட்டு அந்த நாட்டோட பிரசிடென்ட்டு அவருக்கு கிராண்ட் காலர் ஆஃப் மார்க்கியாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அணிவிக்கிறாங்க. டெரரிசமை வந்து கண்டம் பண்ணி பேசுகிறாங்க. அந்த நாட்டில் ட்ரேடு உடன்படிக்கையில் சைன் பண்ணுறாங்க. இண்டோ அரப் அண்ட் மேரிடைம் ட்ரேடில் வந்து சைப்ரஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. போகக்கூடிய போக்குவரத்தான சைப்ரஸ் மூலமாக யூரோப்புக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு டர்க்கியை வந்து இதில்
காற்றுல விட்டுறாங்க. ஸோ டர்க்கி நீ வந்து டர்க்கி இஸ் தி பிரிட்ஜ் டு ஏஷியா அண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கியே எனக்கு தேவையில்லைடா, நீ உன் பிரிட்ஜும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை, டர்க்கியை ஓரம் கட்டிட்டு உன்னை எப்படி அடக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைப்ரஸை கல்டிவேட் பண்ணுறாரு. இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் மேனுவரிங் அப்படின்வாங்க. இது இட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் சாணக்கியாஸ் ராஜமண்டலா தீரி. ராஜமண்டலா தீரியில் எனிமி இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. உன்னோட விரோதி உன் நண்பன். ஸோ அந்த கான்செப்ட் படி சைப்ரஸ் சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அது துருக்கிக்கு வந்து சின்ன இதுவாக இருந்தால் கூட கண்ணில் பட்டுதுன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சைப்ரஸ் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு சைப்ரஸை நம்ம ஆம் பண்ணுவோம். நம்மளோட ஒரு பேட்டரிஸ் ஆஃப் ஏவுகணைகளை அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், ஆகாஷ் ஏவுகணைகளை கொடுக்கலாம். ஸோ நீ எங்கே கொடுத்தானோ நான் இங்கே கொடுப்பேன்ல. ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் ப்ரூவிங் டு டர்க்கி தட் ஒரு லைனை நீயும் தாண்டினேன்னா நானும் தாண்ட தெரியும் எனக்கு, எங்களுக்கும் நீ பண்ணுற வேலையை எங்களுக்கும் பண்ண தெரியும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் எக்ஸப்ஷனல் இன் கிவிங் பேக். ₹1 கொடுத்தா எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ரூபா போட்டு ₹2 கொடுப்பாரு, அதுவும் எனிமிக்கு. ஸோ டபுளாக கொடுக்கறதுல வல்லவர். அது பாகிஸ்தான் கற்றுக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் இப்போ துருக்கி கற்றுப்பாங்க கூடி சீக்கிரம். ஸோ இட் இஸ் அ கிளாசிக் டிப்ளமேட்டிக் கேம் அவர் ஆடி இருக்கிறது. அதுவும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோஸ்லேயே அவர் எடுத்திருக்கிற பிக்சர்ஸு கரெக்டாக டர்க்கி ஃப்ளாக் பின்னாடி இருக்குது, இவர் க்ரீன் ஜோனில் நிற்கிறாரு, அந்த ஃப்ளாக் தெரிகிற மாதிரி இவர் நான் சைப்ரஸில் இருக்கேன், ஆனால் டர்க்கி வந்து இல்லீகலாக ஆக்கியபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இன்னொரு நாட்டோட டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி, அதாவது அந்த நாட்டோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பங்கம் விளைவிக்கும் செயல்கள் யார் செய்தாலும் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானும் அத்துமீறி தான் உட்காந்துருக்கான், டர்க்கியும் அத்துமீறி தான் உட்காந்துருக்கு. உலகத்தில் எந்த நாடும் துருக்கி வந்து இதை ஒரு நார்தன் சைப்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ் அவங்க அறிவித்த ப்ராவின்ஸை வந்து அங்கீகாரம் கொடுக்கல, அத்துமீறி தான் அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. அத்துமீறி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமை இல்லை அப்படின்றத நிலைநாட்டும் வண்ணமாக தான் அந்த கிரீன் லைனில் போய் அவர் எடுத்த ஃபோட்டோ. இந்நேரத்துக்கு எர்டோகனுக்கு எல்லா இடத்துலையும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும், எரியணும். தே மஸ்ட் லேர்ன் த லெசன்ஸ். ஸோ சைப்ரஸ் அவரோட விசிட் மாத்திரம் இல்லாமல் நெக்ஸ்ட் குரோயேஷியாவுக்கு போகிறார். ஸோ அவரோட ஒவ்வொரு விசிட்லேயும் ஒவ்வொரு ஜியோபொலிட்டிக்கல் மூவ் இருக்குது. சும்மா அப்படி போயிட்டு அவர் சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வர ஆள் இல்லை. உள்ளர்த்தம் நிறைய கொண்ட சுற்றுப்பயணங்கள் தான் அவர் மேற்கொண்டுள்ளார் இன்று வரை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயணமாகத்தான் சைப்ரஸ் பயணத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்கிருந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வாரையும் அதை பற்றியும் அவர் பேசியிருக்கார். திஸ் இஸ் இந்த நூற்றாண்டு சண்டைக்கான நூற்றாண்டு இல்லை, இந்த காலகட்டம் சண்டைக்கான காலகட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி. அது காரணம் என்னடான்னா 2023 ஸ்டார்ட் ஆச்சு இந்த வார் ஆனது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். 23 ஸ்டார்ட் ஆகி 24 ஓடி இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிட போகுது. இந்த அக்டோபர் வந்தால் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கே, ஒரு முடிவெட்டலையே, யாருமே எந்த முடிவும் எட்ட முடியவில்லையே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ஓடிட்டு இருக்கு யுக்ரைன் ரஷ்யா போர். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு என்ன காரணம், அதற்கு எதை அடிக்க வேண்டும், எதை அடித்தால் நமது குறிக்கோள் அடைய முடியும், அந்த குறிக்கோளை அடைவதற்கு எவ்வளோ கால அவகாசம் தேவை, இதுதான் நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த டைம் ரிக்வயர்ட், வாட் இஸ் த டார்கெட், வாட் இஸ் த டைப் ஆஃப் வெப்பன் யூ ஆர் கோயிங் டு யூஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். இது மூடும் ஒரே அலைன்மெண்ட்ல இருந்து நம்ம அட்டாக் பண்ணோம்னா பர்பஸ்ஃபுல் அட்டாக்காக இருக்கணும். அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வி ஷுட் ஹேவ் அன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. நாம் அதை விட்டு வெளியே வரதுக்கு ஓகே நிறுத்திக்கிறேன்னு சொல்லு. இது எங்கே நிறுத்த போகிறாங்கன்ட்டு யாருக்குமே புரியலையே. சரி, எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.